வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. டெல்லியில் இளம் போலீஸ் கான்ஸ்டபிள் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கான்ஸ்டபிள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அடுத்தடுத்து கைது, தோட்டாக்கள் பாய்ந்ததன் பின்னணி என்ன? இரவு நேரத்தில் தேவையின்றி சுற்றித் திரிந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைநகரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ்காரர் என்ற பயம் துளியுமில்லாமல் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் 3 பேரில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். மற்றொருவர் என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். கத்தியை தூக்கியவர் மீது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கிறது. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கிரண்பால் என்பவர் டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்தார். 28 வயதான இவர் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் ஆரிய சமாஜ் மந்திர் பகுதியில் உள்ள போலீஸ் பூத்தில் சக காவலர்களுடன் பணியில் ஈடுபட்டிருந்தார். சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் உடன் இருந்த சுனில் என்ற கான்ஸ்டபிள் அலுவலக பணியாக வெளியே சென்றுள்ளார். பின்னர் போலீஸ் பூத்திற்கு வந்து பார்த்தபோது அங்கு கிரண்பால் காணவில்லை. இதனையடுத்து அருகில் கோவிந்தபுரி பகுதியில் உள்ள சாந்த் ரவிதாஸ் பகுதிக்கு சென்று பார்த்தபோது கான்ஸ்டபிள் கிரண்பால் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே சக காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் 3 இளைஞர்கள் அப்பகுதியில் உலாவியது தெரிய வந்தது. விசாரணையை தீவிரப்படுத்தியதில் கான்ஸ்டபிளை கொலை செய்தது கிரீஷ், தீபக் மற்றும் ராகவ் என்ற ராக்கி ஆகிய 3 பேர் என்று உறுதியானது. இதில் கோவிந்தபுரி பகுதியில் தலைமறைவாக இருந்த கிரீஷை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சனிக்கிழமை அதிகாலையில் 3 பேரும் கோவிந்தபுரி பகுதியில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. அப்போது அவர்களிடம் எதற்கு இந்த நேரம் இங்கு சுற்றுகிறீர்கள் என்று கான்ஸ்டபிள் கிரண் கேட்டுள்ளார். மேலும் ஒருவரின் செல்போனை பிடுங்கி சோதனை செய்துள்ளார். இதனால் தனியாக இருந்த கிரண்பாலுடன் இளைஞர்கள் 3 பேர் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ராக்கி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கான்ஸ்டபிளின் மார்பு மற்றும் அடிவயிற்றில் குத்தியதாக கிரீஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கிரண்பால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சனிக்கிழமை மாலையில் அவரது உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இதனிடையே டிடிஏ குடியிருப்புக்கு அருகே பதுங்கியிருந்த தீபக்கை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான ராக்கி சங்கம் விகாரி பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவர் பதுங்கியிருந்த பகுதியை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது அவரை சரணடையும்படி போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி தற்காப்புக்காக பதில் தாக்குதல் நடத்தியதில் ராக்கி குண்டடிப்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் கிரண்பால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்திற்குள் ஒரு குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். எஞ்சிய இருவரில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டதில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 3வது குற்றவாளியான கிரீஷை கைது செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கும்பல் வேறு ஏதும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.